தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், நாம் வெளிச்சம் வீசுபவர்களாக இந்த 2025 ஆண்டு வாழ வேண்டும். பிறருடைய முன்னிலையில் நம்முடைய ஒளி தோன்ற வேண்டும். பிறருக்கு நாம் வழிகாட்டிகளாக நம்முடைய ஒளியில், நம்முடைய வெளிச்சத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக, அவர்களும் நேர்பாதையில் நடத்துபவர்களாக, நாமும் நடப்பவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த வெளிச்சம், ஒளி நம்மிடம் தோன்ற வேண்டுமானால் அது நம்மால் முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். இதைத்தான் கர்த்தர் ஆதியாகமத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்றால் நம் வாழ்விலும் நாம் வெளிச்சம் வீச வேண்டுமானால் கர்த்தரால் மட்டுமே முடியும். அவரிடம் நாம் அமர்ந்திருந்து, கர்த்தாவே என்னையும் என்னுடைய இருளை நீக்கி வெளிச்சம் வீசுபவளாக மாற்றுங்க, வெளிச்சம் வீசுபவனாக என்னையும் என் சந்ததியை மாற்றுவோம் என்று நாம் கெஞ்சி மன்றாடும் பொழுது கர்த்தர் கட்டளையிடுவார். உடனே நம் இருள் நீங்கி நாமும் நம் சந்ததியும் வெளிச்சம் வீசுபவர்களாக மாறலாம். நம்முடைய வெளிச்சம் பிறர் முன் ஒளிர்ந்து அவர்களும் நம் வெளிச்சத்தில் நடந்து அவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற சந்ததிகளாக வாழலாம் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இறைவனிடம் மன்றாடி நம் இருளை நீக்கி இந்த 2025 ஆண்டு நாம் ஒளி வீசுகிறவர்களாக, பிறருக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக வாழ்வோம். அப்படி முயற்சி செய்துவோம். இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். கர்த்தர் நம் மன்றாட்டை கேட்டு ஒளி உண்டாகுக என்று கூறி இருளை நீக்கிவிட்டார். ஒளி வந்துவிட்டது. அதன் மூலம் நாமும் நம் சந்ததியும் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீர் சொன்னவுடன் வெளிச்சம் உண்டானதப்பா. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களிடம் உள்ள அந்த இருளை நீங்க அகற்றி ஒளியை கட்டளையிடுங்க. நாங்கள் ஒளிர்ந்து பிறருக்கும் ஒளி வீசி அவர்களையும் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுவோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. வெளிச்சம் வீசுகிறவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததியை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.